ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சேனல் டிசி. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 12 வோல்ட் பிக்சலில் தோரணம் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், 3 கலரில் நம்ம பண்ண போகிறோம். ப்ளூவு, ஒயிட்டு, பிங்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 3 கலரில் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து நமக்கு கடைக்கு கேட்டிருந்தாரு. ஓகேங்களா, பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறேன்னா, 400 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ்ஸு, ஃப்ளாஷ் லைட்டு, பிளிங்காக அறியும் பாருங்கள், மினுக்கிற மாதிரி, அதாவது அந்த நட்சத்திரம் மின்னுற மாதிரி அந்த லைட்டு. அது அதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 12 வோல்ட் பிக்சலு பாருங்கள். மேலே அப்புறம் இழுத்து கட்டுறது கயிறு, டேகு. ஓகேங்களா, ஒயர் பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயர் ஒயர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து நமக்கு பில்டிங்க்கு போகிறதுக்கு கேட்டுக்கிறாரு. நான் அந்த கடையோட ஃபோட்டோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். கடையை அனுப்பிச்சுட்டு இந்த மாதிரி எனக்கு தோரணம் வேணும்னு கேட்டால் நாம் வந்து அவருக்கு ரெடி பண்ணி தரோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ணுற தோரணத்துக்கு எதுக்குமே டேப் அடிக்க மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீட் சிலுவை போட்டு அடித்து தந்துடுவோம் பாருங்கள். ஹீட் சிலுவை போட்டிங்கன்னா தான் நமக்கு லைஃப் லாங் வரும், மழைக்கும் நல்லா தாங்கும். ஓகேங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கான ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தோரணம் அடிக்கிறதுக்கோசரம் பாருங்கள் ஒரு பெரிய மொத்த கயிறு சொல்லியிருந்தார். அந்த கயிறு வந்து நேராக கட்டி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக 21 அடி கேட்டிருந்தார். ஓகேங்களா, கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 அடி, அதாவது 7 பல்பு கீழே தொங்குற மாதிரி. கீழே தொங்குற பல்புக்குமே கயிறு போட்டு கொடுத்துருவோம். ஏன்னா கயிறு போடுறது பரவாயில்ல, மழைக்கு நல்லா தாங்கும், லைட்டு நல்லா லைஃப் வரும். ஓகேங்களா, அந்த லைட்டை நான் ஒவ்வொரு அடி கேப் விட்டு தோரணம் மாதிரி அடித்து தரணும் கஸ்டமருக்கு. ஓகேங்களா, ஒவ்வொரு அடி கேப் விட்டு நான் அந்த மாதிரி கயிறில் கட்டி லைட்டை மேலே பாருங்கள் 1 ஸ்கொயர் ஒயர் போட்டு எல்லாமே ஸ்லீவ் அடித்து தரதுக்கு ஸ்லீவ் எல்லாமே வச்சாச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் பிக்சலுக்கு ப்ளஸ்ஸு மைனஸு லைனு கொடுத்துருவோம். லைனு கொடுத்துட்டு ஹீட் சிலுவு பாருங்கள், அந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக ஹீட் சிலுவு தள்ளி விட்டு ஹீட் பண்ணிவிட்டோமா நமக்கு லைட்டு எந்த மழை வெயில் அப்புறம் எப்படி நீங்கள் போட்டு இழுத்தாலுமே அந்த ஜாயிண்ட்டு நமக்கு பிஞ்சிட்டு வராது. அந்த ஜாயிண்ட் பிஞ்சிட்டு வராமல் இருந்தாலும் நமக்கு லைட்டை நல்லா எரியும். ஓகேங்களா, பாருங்கள் ஹீட் சிலுவை நல்லா போட்டாச்சு. எல்லா லைனுக்குமே நம்ம ஹீட் சிலுவை மெயினாக அடிச்சுடுவோம். ஏன்னா வெளியில் நம்ம அவுட்டோரில் யூஸ் பண்ணும் போது இந்த டேப்பில் அடித்தோமோ மழைக்கு அது பிரிஞ்சிட்டு வந்துடும், அது லைஃப் வராது. ஓகேங்களா, அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீட் சிலுவை யூஸ் பண்ணிவிடுங்க. நீங்களும் யூஸ் பண்ணுங்க, நாமளும் அதான் போட்டு தருவோம். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பவர் சப்ளை கடைக்கு கஸ்டமர் கேட்டதுனால பவர் சப்ளை வந்து கொஞ்சம் ஹெவியாக போடலாம். பிரைட்னஸ் எல்லா லைட்டுக்கும் சேம் இருக்கும்போது போடலான்னு 400 வாட்ஸ் எடுத்து போடுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட கடை ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு ப்ரோ இதுக்கு தேவையான மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க, அது என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதுக்கோசரம் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்க நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்மளோட ஐடியா கொடுத்து அவர் கடையை நம்ம கடையாக பார்த்து நம்ம பண்ணித்தரோம். ஓகேங்களா, அவர் வந்து ப்ரோ நீங்கள் பண்ணி கொடுங்க, நான் அதுக்கு பார்த்துக்கிறேன் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஐடியா பண்ணி தோரண மாதிரி அடித்து தந்துடும் ப்ரோ. அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் டேரெக்டாக அங்கே போடுங்க, கரண்டில் மட்டும் 2 வயர் சொருவுங்க, அது போட்டு கறிய மாதிரி பண்ணி தந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கஸ்டமர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கோசம் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எஸ்எம்பிஎஸ்லேருந்து எல்லாமே லைன் அடிச்சே கொடுத்துருவோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு வந்து இதில் வந்து அனுபவம் இருக்காது. அது இல்லாமல் லைனை மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா இது எல்லாமே ஸ்டிப்பு 12 வோல்ட்டு லைட்டு தான். அதனால் லைன் எதாவது மாற்றி கரண்டில் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே டோட்டலாக வேஸ்ட் ஆகி போயிடும். அதனால் நாம்ளெல்லாம் லைன் அடித்து தந்துடுவோம். ஓகேங்களா, அடுத்தது வந்து பாருங்கள் ஃப்ளாஷ் லைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஃப்ளாஷ் லைட்டு பிளிங்காக எரியுது. வாட்டர் ப்ரூஃப் தான் இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல். இதை வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணி இதை வந்து நம்ம தோரணத்தில் ஆட் பண்ணிடுவோம். ப்ளஸ் மைனஸ் தான், இதுவும் 12 வோல்ட் டிசி லைனு தான். ஓகேங்களா, அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டமருக்கு நம்ம அடித்து தந்துடுவோம். தோரணத்திலே பாருங்கள் அந்த மேலே லைன் கொடுத்ததுலேயே நான் வந்து ப்ளஸ் மைனஸே ஜாயிண்ட் அடிச்சிட்டேன். அந்த ஜாயிண்ட் அடிச்சுலேயே பாருங்கள் அதுக்கும் நான் ஹீட் சிலுவை போட்டு விட்டுறோம். ஹீட் சிலுவை போட்டு விட்டு எல்லாத்தையுமே ஹீட் சிலுவை போட்டு நம்ம ஜாயிண்ட்டுக்கு எல்லாமே நீட்டாக பண்ணி தந்துடுவோம். பாருங்கள் ஃப்ளாஷ் லைட்டு ஒயிட் கலரு இந்த மாதிரி பிளிங்காக எரியுது. நைட்டில் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, எல்லாமே பாருங்கள் ஹீட் சிலுவை ஜாயிண்ட்டுக்கு போட்டது எல்லாமே நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பிரிஞ்சு வராத மாதிரி ஹீட் பண்ணி விட்டுருவோம். மெயினாக நம்ம ஹீட் சிலுவை யூஸ் பண்ணுறது நான் எல்லா வீடியோவிலும் நான் இதாக சொல்லுவேன், நமக்கு லைஃப் நல்லா வரும். ஓகேங்களா, ஏன்னா டேப்பில் அடிச்சும்போது டேப்பு வந்து மழைக்கு தண்ணி பட்டுச்சுன்னா பிசு தண்ணி போயிடும். இப்போ டேப்பு போட்டிங்கன்னா லைனு பிரிஞ்சாலே நமக்கு லைட் எரியாது. ஓகேங்களா, பாருங்கள் எல்லாத்துக்குமே ஹீட் சில்லு போட்டு நல்லா நீட்டாக டேக் அடிச்சு விட்டாச்சு. மேலே 1 ஸ்கொயர் மயிறு கயிறெல்லாம் சேர்த்து டேக் அடித்து எஸ்எம்எஸ் எல்லாம் பாருங்கள் லைன் பக்காவாக கொடுத்தாச்சு. 12 வோல்ட் டிசி வந்து 2 அவுட்புட்டு ப்ளஸ் மைனஸ் எடுத்து கொடுத்துட்டு பாருங்கள் இது வந்து ஏசி லைனு. டேரெக்டாக நீங்கள் இந்த 2 வயரை மட்டும் கேண்டில் போட்டிங்கன்னா கேண்டில் லைன் கொடுத்தீங்கன்னா அது பாட்டுக்கு எரியும். ஓகேங்களா, பாருங்கள் ஃப்ளாஷ் லைட் எல்லாமே நல்லா நீட்டாக டேக்கு போட்டு நல்லா எந்த ஒரு டேமேஜ் ஆகாத மாதிரி நல்லா நீட்டாக டேக் போட்டு கொடுத்துருவோம். மழைக்கு வெயிலுக்கு எதுவுமே அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கட்டினீங்கன்னா அது பாட்டுக்கு லைட்டு லைஃப் லாங் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கரண்ட் பில்லு அவ்வளோ வராது. ஏன்னா
நீங்கள் நைட்டு மட்டும் தான் போடுவீங்க. நைட்டு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் டெய்லியும் போடுவீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அதனால் இதில் கரண்ட் பில்லு வராது. ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் தான், டிசி லைனு தான். ஓகேங்களா? அதனால் கரண்ட் பில் நீங்கள் எதுவும் பயந்துக்க வேணாம். பாருங்கள், லைட்டு பாருங்கள், பகலில் உங்களுக்கு போட்டுக்கிறீங்க. இது ஒரு வேலை பாருங்கள், இந்த ஃப்ளாஷ் லைட்டோட வேலை இந்த மினிக்கி எரியும் பாருங்கள். இது எல்லா கடையிலையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காகனா கொஞ்சம் லாங்லேருந்து பார்த்தா நல்லா தெரியும் இந்த மாதிரி பிளிங்க் எரியுது. ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லைட் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் கடையை ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சுட்டு நீங்கள் கடைக்கு, திருவிழாக்கு, உங்கள் வீட்டுக்கு எது கேட்டாலுமே நம்மக்கிட்ட பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட டெலிவரியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆயிரும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து நமக்கு ஆர்டர் போட்டுக்கிறாரு. எஸ்டிகோயில் தான் புக் பண்ணோம். ஒரு நாளில் டெலிவரி ஆயிரும். இப்போ வாங்க நம்ம லைட்டை நைட்டில் எரிய விட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் முன்ன சொன்ன மாதிரி தான் நம்ம எஸ்எம்எஸ் எல்லாம் வச்சு தந்துடும். நீங்கள் பாருங்கள், டேரெக்டாக கேனில் போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு எரியும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கலர் பாருங்கள், பிங்க்கு, ப்ளூ, ஒயிட்டு கஸ்டமர் தான் சூஸ் பண்ணார். அவருக்கோசரம் பாருங்கள் அந்த கலர்லேயே போட்டேன். பிளிங்காய் ஃப்ளாஷ் லைட்டு பாருங்கள், ஒயிட் கலரு. பாருங்கள், இதோட வேலையே இது தான். அந்த மாதிரி பிளிங்காய் அடிக்கிறது தான் இந்த ஃப்ளாஷ் லைட்டோட வேலையே. ஓகேங்களா? இது வந்து நம்ம என்ன சொன்ன மாதிரி தான், லாங்லேருந்து பார்த்தா நல்லா நீட்டாக அட்ராக்டிவாக நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், தோரணம் இது நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த பில்டிங்கில் நீங்கள் கட்டினீங்கன்னா அது பாட்டுக்கு எரிஞ்சுட்ருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. அது பாட்டுக்கு லைஃப் டைம். ஓகேங்களா? மினிமம் கேரண்டி நம்ம 1 வருஷம் 2 வருஷம் நம்ம தருவோம் நம்ம சைட்லேருந்து. ஓகேங்களா? பாருங்கள், நான் உங்களுக்கு லாங் வீடியோ தான் காமிக்கிறேன். பாருங்கள் டிசைன் எப்படி இருக்குதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கடைக்கும் இல்லை திருவிழா, வீட்டுக்கு இந்த மாதிரி தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீன் 3 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிள். ஓகேங்களா? நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம பொருள் ரெடி பண்ணி தருவோம். பொருள் ரெடி பண்ணக்கோசம் டைம் ஆகும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லைட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன் 3 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.